வணக்கம் ஐநெட் சிஎஸ்சி வாடிக்கையாளர்களே, நாம் இப்போது மேக் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சிஸ்டம் 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ஜாவா இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ போர்ட்டல் போயிட்டு UTI பேனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷோ ஆகும். அப்படி இந்த பாக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் மேக் ஐடி இன்னும் இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். உங்கள் சிஸ்டம் 32 பிட்டாக இருந்தால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். 64 பிட்டாக இருந்தால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இ-டிரைவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாக்குள்ள JREன்னு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது விண்டோவில் கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ணுங்கள். வேரியபிள் வேல்யூவில் ஜாவா ஃபோல்டர் காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுங்க. வேரியபிள் நேமில் கேபிட்டல் லெட்டரில் JRE_home டைப் பண்ணுங்கள். இப்போது மை கம்ப்யூட்டரில் இ-டிரைவுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின மேக் யூட்டிலிட்டி ஃபோல்டரோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் டைப் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் E:" டைப் பண்ணுங்கள். இப்போது CD ஸ்பேஸ் E:/utility அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது service.bat இன்ஸ்டால்னு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். உங்கள் சிஸ்டமில் மேக் ஐடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது ஐநெட் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு PAN UTIயை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் இப்போ ஷோ ஆகாது.